அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். திங்கட்கிழமை மாலை செங்கோட்டை அருகே காரில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 13 பேர் உயிரிழந்ததாகவும் 24 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே காலை 6:52 மணிக்கு ஹிண்டாய் 120 காரில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதனால் சிதறடிக்கப்பட்ட உடல்களும் சிதைந்த கார்களும் பரபரப்பான பகுதியில் சிதறி கிடந்தன. செங்கோட்டை போக்குவரத்து சிக்னலில் மெதுவாக சென்ற வாகனம் நின்றதில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. காரில் சிலர் இருந்தனர். குண்டுவெடிப்பில் அருகிலுள்ள கார்கள் சேதமடைந்தன என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். டெல்லியில் உயர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 20 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. போலீசார் அப்போதைய சுற்றி வளைத்துள்ளதாகவும் டெல்லி தீயணைப்பு சேவைகள் தெரிவித்துள்ளது. அணு ஆயுத சோதனை தடைக்கான தனது உறுதிப்பாட்டை ரஷ்யா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். சர்வதேச அணுசக்தி சோதனை தடைகளின் கீழ் ரஷ்யா தனது உறுதிமொழிகளை கடைபிடிக்கின்றது. அணு ஆயுத சோதனைகள் மீதான நீண்ட கால தடைக்கு ரஷ்யா உறுதி பூண்டுள்ளது. 3 தசாப்த கால இடைநிறுத்தத்தை அமெரிக்கா மீறினால் அதற்கு நாங்கள் எதிர்வினையாற்றுவோம். அமெரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்றைய உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு அணுசக்தி சமநிலை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஏமன் கவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக கூலிப்படைகள் தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் புரட்சித் தலைவர் அப்துல் மலிக் ஜூதர்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் தங்கள் தேசத்தை அழிக்க முயலும் கசப்பான எதிரிகள் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து தீய சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற முடியாது என்றும் அடுத்த கட்டத்து மோதலுக்கு தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை இருக்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈக்வடோர் நாட்டு சிறையில் வெடித்த வன்முறை சம்பவத்தில் கைதிகள் 31 பேர் கொல்லப்பட்டனர். தென் அமெரிக்க நாடான ஈக்வடோர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சிறைகளில் கைதிகளிடையே வன்முறை அடிக்கடி நிகழ்கிறது. மஜாலா நகரில் உள்ள சிறையில் 2 கும்பல்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. துப்பாக்கிச் சூடு நடத்தியும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் கைதிகள் 31 பேர் உயிரிழந்தனர். வன்முறையில் கைதிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி சில கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். கனடா அரசாங்கம் எதிர்கால சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பெரிதும் குறைக்க திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 3,85,000 தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது கணிசமான குறைவு என்று தெரிவிக்கப்படுகிறது. கம்போடியாவுடன் போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தாய்லாந்து நிறுத்தி வைத்துள்ளது. எல்லை பிரச்சினை காரணமாக தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்ட நாட்களாக மோதல் நீடித்து வருகிறது. கடந்த ஜூலையில் ஏற்பட்ட மோதலில் இருதரப்பிலும் 30 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். இதனிடையே ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளும் முதல் நிலை போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. மலேசியாவில் இடம்பெற்ற ஆசியான் மாநாட்டில் அவர் முன்னிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இரு நாட்டு பிரதமர்களும் கையெழுத்திட்டனர். ஸ்லோவாக்கியாவில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிராட்டிஸ்லாவா பகுதியில் உள்ள பெசினோக் என்ற நகரத்துக்கு அருகே நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் 11 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 2 அறுவை சிகிச்சைக்காக உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.
அதே நேரம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பிராட்டிஸ்லாவா பல்கலைக்கழக வைத்தியசாலையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த அரிசி ஜப்பானில் விளைவிக்கப்படும் நிலையில் கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளது. இதன்படி இந்த அரிசி விலை கிலோ ஒன்றின் விலை 12,500 ரூபாவாக உள்ளது. அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த புதிய வகை அரிசி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கின்மேமை பிரீமியம் என அழைக்கப்படும் இந்த அரிசி தான் உலகில் மிகவும் விலை உயர்ந்த அரிசியாக உள்ளது. அரிசி உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் கின்மேமை பிரீமியம் அரிசி 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் 840 கிராம் அரிசி 5,490 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்போது இந்த அரிசி உலகிலேயே அதிக விலையுள்ள அரிசி என கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்த நிலையில் குறித்த அரிசி மேம்படுத்தப்பட்டு தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. காசாவுக்குள் 200க்கும் அதிகமான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கருக்குள் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கமாஸ் போராளிகளை ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு கண்ணை கட்டி உள்ளாடியுடன் வந்து சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளது. இந்த நிலையில் கமாஸின் அல்கசாம் படைப்பிரிவினர் சுரங்கப்பாதையில் உள்ள தங்களின் போராளிகள் சரணடைய மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் போராளிகள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் இந்த தாக்குதல் ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் இராணுவமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிக்கை ஒன்றை அல்கசாம் போராளிகள் வெளியிட்டுள்ளனர். ரஷ்யாவின் தாஜிகிஸ்தான் நகரில் KE-226 என்ற ஹெலிகாப்டர் சென்று கொண்டிருந்தது. அதில் விமான உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவன ஊழியர்கள் உட்பட 7 பேர் சென்றனர். ஹஷ்பியன் கடற்பகுதியில் உள்ள அச்சிசு என்ற இடத்துக்கு அருகே தரையிறங்க முயன்ற போது விமானியின் கட்டுப்பாட்டை ஹெலிகாப்டர் இழந்தது. இதனால் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி அதில் இருந்த 5 பேர் உடல் சிதறி பலியாகினர். ராக்கெட் வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்து வரும் நிலையில் நடுத்தர குடும்பங்களுக்கு தங்கம் வாங்குவதே பகல் கனவாக மாறி வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்காவில் 102.1 கிலோ எடையுள்ள தங்கத்தாலான டாய்லெட் உருவாக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர் மொரிசியோ கட்டலன் வடிவமைத்துள்ள இந்த டாய்லெட் வரும் 18ஆம் தேதி நியூயார்க் நகரத்தில் ஏலத்துக்கு வர உள்ளது. இந்த டாய்லெட்டின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் சுமார் 88 கோடி ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பளபளவென மின்னும் தங்க டாய்லெட்டின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் நெட்டிசன்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பசிபிக் பெருங்கடலில் உருவான கல்மேகி புயல் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளை தாக்கியது. இதனால் அங்கு பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடின. சில இடங்களில் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 104 பேர் பலியாகினர். அதற்கிடையே அங்குள்ள 86 துறைமுகங்களில் சுமார் 6,600 பயணிகள், ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். எனவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. புயல் கரையை கடப்பதற்கு முன்பு 14 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவசரகால முகாம்கள் அல்லது உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சுமார் 3,18,000 பேர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உள்ள தனது ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இருக்கையில் கண்களை மூடியபடி அமர்ந்திருக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நெட்டிசன்கள் பலரும் ட்ரம்ப் இருக்கையில் அமர்ந்து குட்டி தூக்கம் போட்டுவிட்டதாக கலாய்த்து மீன்களை பதிவிட்டு வருகின்றனர். அதே வழியில் ட்ரம்பின் உடல் நலம் கவலை அளிப்பதாகவும் பணி நேரத்தில் அவரது செயல்பாடு அதிருப்தி அளிப்பதாகவும் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்கள் கூறி வருகின்றனர். ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள பள்ளிகளுக்குள் பாலஸ்தீன ஆசிரியர்கள் செல்வதை இஸ்ரேலிய படைகள் தடுத்துள்ளன. மேலும் கம்ரா மற்றும் தயாசிர் ராணுவ சோதனை சாவடிகள் வழியாக அவர்கள் கடக்கப்படுவதை தடுத்துள்ளதாக வஃப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் 2 சோதனை சாவடிகளை மூடி வைத்திருந்ததால் டஜன் கணக்கான ஆசிரியர்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று தபாசல் நாடுநரகத்தின் கல்வி இயக்குனர் அஸ்மி பலம்னி கூறியதாக அந்த அறிக்கை மேற்கோளிட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.